எங்கே குழப்பம் எங்கே தெளிவு, இதுதான் அடிப்படை கேள்வி. 2 கூட்டணிகள், பிரதான கூட்டணிகள்னா 2 கூட்டணிலையும் இப்போ வந்து யார் குழப்பத்தோடு இருக்காங்க, யார் தெளிவோடு இருக்காங்கன்னு பார்க்குறீங்க, அல்லது எல்லோருக்குமே இப்போ இதுதான் காலம், எண்ணிக்கைக்கான குரல்கள் அதிகம் கேட்குதுன்னு பார்க்கணுமா, எப்படி பார்க்குறீங்க? இல்ல, எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் சிறிய கட்சிகளினுடைய, சிறிய கட்சிகள்னா நான் வாக்கு வங்கி அடிப்படையில் சிறிய கட்சிகளுக்கு ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெயிட்டேஜ் இருக்கு. ஏன்னா 2 பெரிய கட்சிகளும் அதிமுக 1-2 முறை பெரிய கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றார்கள், அது உண்மை. ஆனால் திமுக அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பை அண்ட் லார்ஜ் கூட்டணி பலத்தை வந்து அவர்கள் நாடுகிறார்கள். இரு கட்சிகள் இப்ப அதிமுக பலவீனமடைந்த நிலையில அவங்களுக்கும் வேற வழி கிடையாது, பெரிய கூட்டணி இருக்கணும். சோ இந்த கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை, தங்களுடைய டிமாண்டை அதிகரிப்பதில் எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் என்னுடைய பார்வையில காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சியாக இயங்கவில்லை. அது வந்து திமுகவினுடைய ஒரு அங்கம், ஒரு பிரான்ச் ஆபீஸ் மாதிரி. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பே சோ அவர்கள் ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாரு, நீங்க காங்கிரஸ் தலைவர்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா நீங்க அறிவாலயத்துக்கு முன்னாடி தான் நீங்க பேனரோ போஸ்டரோ போடணும். சத்தியமூர்த்தி பவனுக்கு முன்னாடி போட்டா அவங்களுக்கு தெரியாது, அறிவாலயத்துக்கு முன்னாடி போட்டாதான் அவங்களுக்கு தெரியும்னு ஒரு ஜோக் ரொம்ப வருஷம் முன்னாடியே அடிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அவர்களுடைய தலைவர்களினுடைய நோக்கம் வெரி சிம்பிள். ஒரு 10-15 நபர்களுக்கு எம்எல்ஏ ஆக வேண்டும், ஒரு 10-15 பேருக்கு எம்பி ஆக வேண்டும். அதை தாண்டி அவர்கள் கட்சி, அதனாலதான் ஒரு காலகட்டத்தில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி இன்று பாஜகவை விட ஒரு சிறிய கட்சியாக தமிழ்நாட்டில் மாறிவிட்டது. பாஜகங்கிறது 3% கட்சின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு ஆண்டு காலமாக. ஆனால் காங்கிரஸ் ஒரு காலத்துல ஆளுங்கட்சியை விட்டுடுங்க, அது பழைய காலம். ஈவன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட காங்கிரஸிடம் ஒரு 10% ஓட்டு, 8%, 10%, 12% ஓட்டு இருந்து படிப்படியாக சரி காங்கிரஸ் வந்து சின்னதாயிருச்சுன்னு சொல்றீங்க. எண்ணிக்கை இல்லைங்க, கடைசி முறை தனித்து போட்டியிடும் போது 4.9% பெற்றது காங்கிரஸ். ரைட்டா? சோ அதுதான் வந்து அவர்களுடைய ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸ். உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லுங்க, அதுதான் நியாயன்ற மாதிரி. தனிப்பட்ட கருத்து 4.95ங்கிறது என் கருத்து எப்படிங்க இருக்க முடியும்? அது டேட்டா. நாங்க கூட்டணியோட சேர்ந்து பண்ணிருக்கோம், அவங்க தனியா நின்னாங்கன்னா அந்த ரெண்டையும் எப்படி சேர்ப்பீங்க? உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வன்மம் காங்கிரஸ் மேல இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு இத பயன்படுத்திக்காதீங்க. இல்லைங்க, அதனால அவர்கள் வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியே போவாங்க. வெளியே போனால் அது மிகப்பெரிய குழப்பத்தை திமுக, மிகப்பெரிய சவாலை திமுகவுக்கு ஏற்படுத்தும். அதுல மாற்று கருத்து இல்லை.